ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டார்லிங்கோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஊகா அவனோட அம்மா 2 பேரும் பஸ்ல என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வந்து பாக்குறதுக்குள்ள இங்க வந்து லைட் கூட உடைஞ்சு கிடக்கு. என்னாச்சு, மறுபடியும் யாராவது அட்டாக் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு சிங்கி வந்து கேக்குறா. கனெக்ஷன் ஏதாவது லூஸா இருந்திருக்கும், நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஊகா அம்மா கிட்ட அவங்க ஃப்ரெண்டு ஓடி வந்து என்னடி ஆச்சுன்னு கேட்க, பாவம் அவனை தனியா கூட்டு போய் பேசுறேன்னு அவங்க கேம் விளையாடுறதுக்கு கூட்டு போவாங்கல்ல, அந்த இடத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. நீ ஒரு ஸ்டூடெண்ட், அதனால உன் ஸ்டூடெண்ட் வேலையை பாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஊகா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஊகா போறான், அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா அங்க வந்துடுறாங்க. இங்க பாருடா, நான் எப்பவுமே பொறுப்பில்லாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறேன்ல, அதுக்கு காரணம் என்னன்னா அப்பதான் என்ன வந்து யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ யாரும் என்ன கேவலமா நினைக்க மாட்டாங்கல்ல, ஒரு கோப்பிங் மெக்கானிசம் அவ்வளவுதான். மத்தபடி எனக்கும் பொறுப்பெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் நானும் பாத்துக்கிறேன், என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்ல, பாட்டிய பாத்துக்கிறதுக்கு ஆள் போகணுமா, ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா பாட்டியால நடக்கவே முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு இப்பயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊகா அங்க இருந்து கிளம்புறான். எப்படியும் கண்டிப்பா ஒரு 10,000 யுவானாவது ஹாஸ்பிட்டல்ல கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாடா, நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நானும் ட்ரை பண்றேன்னு ஊகாவும் அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அவங்க அம்மாக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேம் விளையாட வருவாங்கல்ல, அவங்க போன் பண்றாங்க. டேய், நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 6,000 யுவான் ரெடி பண்றோம்டி, மத்ததெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஊகாவோட அம்மா அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க ஊகா போயிட்டு அவனும் காசு ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சிங்கி பாத்துட்டு இருக்கா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த ஷியன் இருக்கான்ல, சிங்கி அவனோட ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுறான்னு கோச்சிங் கேட்டிருப்பான் போல, ஒரு கிளாஸ்க்கு 300 யுவான் கொடுக்குறேன்ட்டு. சிங்கி போன் எடுத்து மினிமம் 10 கிளாஸ் ஆவது எடுத்துக்கணும், ஒரு கிளாஸ்க்கு 300 ரூபாய், எல்லாத்தையும் எனக்கு அட்வான்ஸா பே பண்ணும், ஓகேவான்னு கேக்குறா. 20 கிளாஸ்க்கு மொத்தமா 6,000 யுவான் இப்பவே பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உடனே பே பண்ணிடுறான். நான் கிளாஸ்ல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு. சிங்கிக்கு எடுக்கிறது கரெக்டான முடிவுன்னு தான் தோணிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில சிங்கி ஸ்கூலுக்கு கிளம்பும் போது ஷியன் வந்துடுறான் அந்த இடத்துக்கு, ஹனிய கூட்டிட்டு. சரி ஓகே, நாங்க 2 பேரையும் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹனி சொல்லிட்டு இருக்கா. நானும் உன் கூட வரேன் அப்படின்னு கார்லயே ஊகாவும் ஏறிக்கிறான். நம்ம ரிலேஷன்ஷிப்ப அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு கரெக்டா அப்பன்னு பார்த்து ஷியன் சொல்றான். என்ன ரிலேஷன்ஷிப், என்ன அக்ரிமெண்ட் ஊகா கேட்க, இவனுக்கு டீச்சரா இருக்க போறா, அதனால நாங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷியனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஊகாக்கு கொஞ்சம் கடுப்பாதான் இருக்கு. அமைதியா அவன் பாட்டி கிளம்பி போயிட்டு இருக்கான். ஸ்கூல்ல டிராப் பண்றாங்க. சிங்கி கிளம்பி உள்ள போக ஆரம்பிக்கிறா. ஊகா இறங்கிடுறான். இங்க பாரு, டிஸ்டர்ப் கொஞ்சம் கூட உனக்கு இருக்கவே இருக்காதா, நீயே படிக்கிற பொண்ணு, இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேப்ல வேற வந்திருக்க, அவனுக்கு வேற சொல்லி கொடுத்துட்டு இருப்பியா அப்படின்னு கேட்க, இல்ல நானும் பாட்டிய பாத்துக்கிறதுக்கு கான்ட்ரிபியூட் ஏதாவது பண்ணும்ல, சும்மாலாம் இருக்க முடியாது என்னால அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. ஊகா பாக்குறான். இங்க பாரு, ஒரு வாரத்துல இல்ல நீ ஒரு நாள் கிளாஸ் இருக்கிறதால இந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடிய போறது கிடையாது. சோ தேவையில்லாம அதை பத்தி யோசிக்காம உன் வேலை என்னவோ அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறான். சிங்கி கொஞ்சமா அப்செட் ஆயிடுறா. அவ பாட்டுக்கு நேரா கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க கடையே ஓபன் பண்ணல, லைசென்ஸ் கேன்சல் பண்ணிருக்கதால. ஆனா அப்பயும் அசிஸ்டன்ட்க்கு ஊகாவோட அம்மா ஃபுல் சம்பளம் கொடுக்குறாங்க. டேய், நீ அது வரையும் போய் ஏதாவது வேலை பாத்துட்டுடா, சீக்கிரமா எல்லாம் சரியா போயிரும்னு சொல்றாங்க. ஆண்டி, எனக்கு ஃபுல் சம்பளம் வேணான்னு கேட்க, இல்ல இல்ல ஃபுல்லா தான் எடுத்துக்கணும், என்கிட்ட காசு இருக்கு, கவலைப்படாதுன்னு ஊகா அம்மா கொடுக்குறாங்க. அடுத்து அந்த புருவம் லேடி இருக்கால, அவகிட்ட நேரா போயிட்டு அவளுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வீட்டு வாசல்ல வைக்கிறாங்க. கதவை திறன்னு சொல்ல சொல்ல அந்த லேடி திறக்கவே மாட்டிக்கிறா. அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்பி போலான்னு பார்த்தா கொண்டு வந்த எல்லா பாக்ஸையும் விட்டு எறிறா அந்த லேடி. எரிஞ்சிட்டு மறுபடியும் உள்ள போயிடுறா. எவ்வளோ காசு செலவு பண்ணி வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் வேஸ்டா போயிடுச்சேன்னு ஊகாவோட அம்மா மறுபடியும் சோகமாயிடுறாங்க. இங்க சிங்கி நேரா டீச்சரை பாக்குறதுக்கு போறா. டீச்சர் பாக்குறாரு. என்னம்மா, ஊகாக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஊகா வீட்டுல ப்ராப்ளம் போலேன்னு. இல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சிங்கி சொல்றா. அவன் மட்டும் இப்ப கிளாஸ்க்கு வரலன்னு வச்சுக்கோ, அவனால வரவே முடியாம போயிரும் அப்படின்னு மறுபடியும் டீச்சர் சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாரு. சிங்கிக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஊகா நேரா பாட்டிய பாத்துக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். காலெல்லாம் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இங்க பாரு, அவனோட ஸ்டூடெண்ட் லெவல் மட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வேஸ்டா போயிடாதா, இப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. ஊகா ஆனா அதெல்லாம் எதையும் கண்டுக்கவே இல்ல. அவன் பாட்டுக்கு பாட்டியை பாத்துட்டு இருக்கான். சிங்கி ரொம்ப சோகமாயிட்டு அவன் பாட்டுக்கு சோகமா நடந்து வந்துட்டு இருக்கா. ஷியன் வரான். என்ன ஆச்சுன்னு கேக்குறான். எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பையன், சொந்தக்கார பையன் தான், அவனால ஸ்கூலுக்கு வர முடியாத நிலைமை இருக்கு, ஆனா அவனுக்கு வர முடியாததுக்கும் நிறைய காரணம் இருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியாம இருந்தா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல, அவனுக்கு வர புடிச்சும் வர முடியலன்னா அதுக்கும் நிறைய காரணம் இருக்குன்னா, நான் ஒரு சொந்தக்காரங்களா இருந்தா ஒன்னே ஒண்ணுதான் பண்ணுவேன், அவங்க கூட போய் கம்பெனி கொடுப்பேன் அப்படின்னு ஷியன் சொல்லிட்டு இருக்கான். தேங்க்ஸ்டா அதை சொன்னதுக்குன்னு சொல்லிட்டு சிங்கி அப்படியே ஸ்கூல் விட்டு கிளம்பி ஓடி போயிட்டு இருக்கா. நேரா பாட்டியோட ரூம் கிட்ட போறா. பார்த்தா வாசலே உட்காந்துட்டு பெஞ்ச்ல ஊகா நல்லா தூங்கிட்டு இருக்கான். சிங்கி நேரா உள்ள போயிடுறா. பாட்டியை பாக்குறா. பாட்டி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டு பாட்டிக்கு சூப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. பாட்டி சாப்பிட்டு முடிச்சதும் வெளியே வரா. அவ போட்டிருந்த கோட்டை கழட்டி அவனுக்கு போத்தி விட்டுட்டு பக்கத்துலயே உட்காந்துக்கிறா. ஊகா அப்படியே தூங்கி வலிஞ்சு சிங்கி மேலேயே வந்து ஷோல்டர்லயே விழுந்து தூங்கிட்டு இருக்கான். சிங்கி பாட்டுக்கு சிரிச்சுட்டு அசையாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கா.
கொஞ்ச நேரம் ஆயிட்டே இருக்கு. சிங்கி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. ஊகா எந்திரிக்கிறான். அவன் மேல கோட்டு போத்தி இருக்கு, பக்கத்துல ஒரு ராக்கெட் பண்ணப்பட்டு இருக்கு. சிங்கி தான் வந்துட்டு போயிருப்பா போல அப்படின்னு அவன் அதை கெஸ் பண்றான். இங்க மறுபடியும் நம்ம டீச்சர் இருக்கார்ல, அவரை பாக்கிறதுக்கு ஊகாவோட அம்மா வந்துட்டாங்க. சூப் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, எதுக்காக வந்திருக்க அப்படின்னு அவர் கேட்க, இல்ல அந்த புருவம் லேடி இருக்கால, அவளும் நீங்களும் சின்ன வயசு ஃப்ரெண்டு தானே, எனக்காக அந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு ஊகா அம்மா கேக்குறாங்க. டீச்சரும் ஊகா அம்மாவை கூட்டிட்டு இந்த லேடி வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு அவங்க அம்மா கொடுக்க, இதுல என்ன 30,000 யுவான் இருக்க மாதிரி தெரியலையே நம்ம கேட்டுட்டு இருக்கா. இல்ல 1500 யுவான் இருக்கு, உன் மெடிக்கல் செலவுக்கு ஆகும்னு சொல்ல, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு அவ தூக்கி போட்டுடுறா. ஊகாவோட அம்மா, நான் காலில் விழுந்து கேக்குறேன்னு காலையே விழுந்துடுறாங்க. இல்லன்னா கடையை திறக்காட்டி எங்களுக்கு வருமானமே இருக்காது, குடும்பம் நடு தெருவுக்கு வந்துடும், என் மாமியார் வேற ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இத பாத்துட்டு டீச்சர் இருக்கார்ல, அவரும் டக்குன்னு காலில் விழுந்துட்டாரு. நானும் கேக்குறேன்ல, இத வாங்கிக்கோ, என் ஃப்ரெண்டு தானே நீனு கேட்க, அந்த பொண்ணு பாக்குறா, காசை வாங்கிட்டு உள்ள போயிடுறா, போய் தொலைங்கன்னு. இப்பதான் நிம்மதியா ஊகாவோட அம்மா அங்க இருந்து கிளம்பி வராங்க. அவ காலில் விழுந்ததுனால கொஞ்சமா அவங்களுக்கு அவமானமா இருக்கும் போல. இல்ல அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு டீச்சர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வேலை முடிச்சல, அதுவரை உனக்கு சந்தோஷம் தானே. நான் ஒரு டீச்சர், என்ன பண்ணும், என்ன என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்ல, என் கடைக்கு நீங்க எப்ப வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஹேர் கட் நான் பண்ணி விடுவேன்னு டீச்சர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஊகாக்காக தான் அதை பண்றேன், அவன் ஸ்கூலுக்கு வந்தா எனக்கு அது போதும் அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க ஊகா உள்ள ஓடி வரான். டீச்சர் பார்த்தாரு. கேஸ முடிச்சிட்டீங்களாமாமா அப்படின்னு சொல்ல, டீச்சர் வேற என்ன சொன்னாருன்னு ஊகா அம்மா கொஞ்சம் அவமானப்பட்டே கேக்குறாங்க. கலக்குனீங்களாமே, அந்த சீன் அப்படியே கண்ட்ரோல் வச்சிருந்தீங்களாம், என் டீச்சர் உங்களை பத்தி பாராட்டி சொன்னாருன்னு சொல்ல, இப்பதான் ஊகா அம்மாக்கு நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை தேவையில்லாத எதையும் அவர் சொல்லல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஊகா இப்ப ஹாப்பியா இருக்கதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் ஹாப்பி ஆயிடுறாங்க. மறுபடியும் பாட்டி டிஸ்சார்ஜ் ஆகுற நாள் வந்துருது. இவெல்லாம் வாசலே வெயிட் பண்ணிருக்காங்க. பாட்டிய வீல் சேர்ல வச்சு பாத்துட்டு, இங்க பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்ட்டு, மறுபடியும் நம்ம கடைக்கு லைசன்ஸ் கிடைச்சிச்சு, ஓபன் பண்றதுக்கு எல்லாமே ரெடியா இருக்குன்னு சொல்ல, அப்ப நான் இன்னும் முட்டாள்தனமா வேற எதுவும் பண்ணாத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உள்ள வராங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஊகா, சிங்கி, அம்மா, பாட்டின்னு சொல்லிட்டு போட்டோவை கடையில வேற மாட்டி வச்சிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு இப்பதான் ஹாப்பியா இருக்கு. ஊகா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது சிங்கி வரா. ஹால தான் வெயில் கொட்டுச்சு, இப்பன்னு பாரு மழை எப்படி அடிக்குது பாருன்னு சொல்லிட்டு இருக்கா சிங்கி. அப்படிதான் இந்த மாதிரி வில்லேஜ்ல எல்லாம் திடீர்னு கிளைமேட் மாறிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு ஊகா பேசிட்டு இருக்கான். சிங்கி பாக்குறா, இதுக்கு மேல நான் உன்ன இந்த ஸ்கூலுக்கு வா, கிளாஸ்க்கு வான்னு சொல்லிட்டு கண்ட்ரோலே பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், ஏன் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு அவன் கேக்குறான். கூப்பிடலாம் தான், ஆனா அது உனக்கு தேவையில்லை. நீ ஏன்னா உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. எந்த முடிவு நீ எடுத்தாலும், எந்த ரூட்ல நீ போனாலும், கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கு என்ன ரூட் வேணுமோ அதை நீ கண்டுபிடிச்சிருவ. உன் மேல எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. அங்கிருந்து நேரா கிளம்பி ஸ்கூலுக்கு போறா. அவளை பத்தி எல்லாருமே இந்த குசு குசுன்னு பேசிட்டே இருக்காங்க. என்னடா இது நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கும் போதே ஷியன் ஓடி வரான். சிங்கி, உன்னை பத்தி ஏதோ வந்திருக்கு பாரு, ஸ்கூல் ஃபோரம் இருக்குல்ல, அதுல போட்டிருக்காங்க, உங்க அப்பா ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணிட்டாராமே அப்படின்னு சொல்ல, சிங்கி பாக்குறா. நேரா உள்ள வந்து உட்கார்றா. பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பால, அவ கேஷுவலா இருக்கா. என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சிங்கி கேட்க, இல்ல பயமா இல்லன்னு சொல்லிட்டு அவ சிரிக்க ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் லஞ்சுக்கு சாப்பிட போறாங்க. அப்ப ஊகாவோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட சிங்கி கிளம்பி போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள இந்த எதிரி பொண்ணுங்க ரெண்டு பேர் வருவாங்கல்ல, அவங்க சிங்கி மேல சாப்பாடு கொட்டிடுறாங்க கொண்டு வந்து. சிங்கி வேகமா, ஓ தெரியாம பட்டுருச்சான்னு கேட்டு அவ கையில சாப்பாடு வச்சிருக்கா. அதை எடுத்து கொட்டி விட்டுடுறா. நான் பண்ணது தெரியாம பட்டுச்சு, எல்லாரும் பார்த்தாங்க, நீ பண்ணது வேணும்னே பண்ணதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அந்த இங்கிலீஷ்ல தோத்து போனால அந்த பொண்ணு அங்க வந்துடுறா. எவ்வளவு தைரியம் தான் என் ஃப்ரெண்ட வம்பு கிளப்ப, அன்னைக்கும் வந்து என் ஃப்ரெண்ட நீ புள்ளி பண்ண, இன்னைக்கும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு, எல்லார்கிட்டையும் முன்னாடி இப்ப நீ மன்னிப்பு கேக்குற, கால விழுந்து மன்னிப்பு கேக்குற அப்படின்னு சொல்ல, ஒட்டு மொத்தமா கேண்டீனே சேர்ந்து மன்னிப்பு கேளு கால விழுந்து மன்னிப்பு கேளுன்னு கத்த ஆரம்பிக்குது. கரெக்டா சிங்கி கார்னர் பண்ணப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறா. ஊகா அங்க வரான். இங்க வா என் கூடன்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். நேரா இழுத்துட்டு போக ஒட்டுமொத்த ஸ்கூலுமே பாத்துட்டு இருக்கு. அதுக்குள்ள டீச்சர் வந்துட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முட்டாள்தனம் பண்ணாதீங்க, காலேஜ்க்கு சேர போற டைம்ல தேவையில்லாம வம்பு பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காரு. சிங்கி சட்டையை மட்டும் மாத்திட்டு அழுக்காயிருச்சுல, அந்த அழுக்கு சட்டையை கையில வச்சிட்டு இருக்கா. ஊகா பாக்குறான். என்கிட்ட கொடு, நான் கிளீன் பண்ணி தரேன்னு வாங்கி வச்சுட்டு பஸ்ல தான் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. சிங்கிய பீச் பக்கத்து கூட்டு போயிட்டு சாப்பிடுறதுக்கு ஏதோ வாங்கி கொடுக்குறான். சிங்கி பாட்டுக்கு சோகமாவே உட்காந்துட்டு இருக்கா. ஊகாக்கு இவளை பாக்கிறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. இதுல நீ சோகமா இருக்கிறதுக்கு எதுவுமே அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா, நீ இன்னைக்கு அந்த சியனோட அப்பா கிட்ட இன்டர்வியூக்கு தானே போன, இங்க எப்படி வந்த கரெக்டா அப்படின்னு கேட்க, இந்த பக்கம் கேஷுவலா வந்தேன்னு ஊகா சொல்றான். ஆனா ஃப்ரெண்டு தான் ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பான் போல, அதை பார்த்துட்டு இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டு ஊகாவும் ஓடி வந்திருக்கான். அது சொல்லாம ஊகா மறைச்சு பேசிட்டு இருக்கான். சிங்கி பாத்துட்டு இருக்கா. சரிடா ஓகேடா அப்படின்னு அப்செட்டாவே பேசிட்டு இருக்கா. ஊகா நேரா போயிட்டு சிங்கியோட கண்ணை மூடி விட்டுட்டு,
சிங்கி இந்த அமைதியா காத்த மட்டும் கேள, எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல. அப்பப்போ பிரசன்ட்ல இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்க மாதிரிதான் தெரியும். அதுவும் இல்லாம இது மட்டும் தான் உனக்கு ஆனது. மத்தபடி உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க பண்ண தப்புக்கலாம் நீ எந்த விதத்துல பொறுப்பாவ? அது எப்படி உன்னை கண்ட்ரோல் பண்ணும்னு கேட்க சிங்கி பாக்குறா. கரெக்டா ஊகா நீ சொல்றது. இந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட்லாம் எனக்கு கண்ட்ரோலே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க ஒரு குட்டி குழந்தையோட ஒரு அம்மா வந்து சும்மா கிழிஞ்செல்லாம் பொறுக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. இத பாத்துட்டு சிங்கி அப்செட் ஆயிடுறா. ஊகாக்கு தெரியுது அம்மாவை மிஸ் பண்றான்ட்டு. வா நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சிங்கி அவங்க வந்து கூட்டு போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த இங்கிலீஷ்ல தோத்து போன பொண்ணு இருக்கால, அவகிட்ட இன்னொரு பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கா. அன்னைக்கு நாங்க தான் அந்த பொண்ணை புள்ளி பண்ணோம், இன்னைக்கு அந்த பொண்ணு எங்களை புள்ளி பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே சொல்லி வச்சிருக்க. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, உனக்காக ஹெல்ப் பண்றதுக்கு தானே போனேன். என் பேர் எதுக்கு தெரியாம தேவையில்லாம மாட்டி விட்ட அப்படின்னு அவ கேக்குறா. ஏய் இல்லடி அப்படி கிடையாதுடி, நீ எதுக்கு எனக்காக அன்னைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த பொண்ணை புள்ளி பண்ண போன? நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் பேசிட்டு இருக்கா. இதை கேட்டு இந்த புள்ளி பொண்ணு பயங்கரமா அஃபெக்ட் ஆயிட்டா. இங்க பாரு, அந்த போஸ்டர் நீ தான் போட்ட ஃபோரம்லன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனா அதை நான் சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்தினால. ஆனா இதுக்கும் மேல நான் அப்படி விட மாட்டேன். ஏன்னா நீ நானும் இனிமே ஃப்ரெண்டே கிடையாது, என்ன மறந்துருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பி போயிடுறா. இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ண பார்த்தோம் பாருன்னு. இங்க சிங்கி ஊகா 2 பேரும் ஒன்னா வெளியே போனாங்கல்ல. பார்த்தா ஒரு நெருப்பு பட்டம் ஒண்ண பறக்க விட்டுட்டு இருக்கான். ஏன்னா அதுல எந்த மெசேஜ் எழுதினாலும் வானத்துல இருக்கிறவங்களுக்கு போகும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக. இது என் அம்மாட்ட போகுமாடா அப்படின்னு சிங்கி கேக்குறா. யாருக்கு தெரியும், ஏதாவது ரொம்ப தூரம் போயிட்டு கீழே விழுந்துரும் அப்படின்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். டே உனக்கு நல்லாவே பேச தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி எவனை திட்ட ஆரம்பிக்கிறா. நம்பலா சிங்கி, எவ்வளவு தூரம் அது போதோ போட்டோம், அந்த மெசேஜ் யாருக்கு போய் சேரணுமோ சேரட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஹனி அந்த பக்கம் வந்துடுறா. ஊகா ஆளையே காணா. இன்டர்வியூவே விட்டுட்டு எங்க போயிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு நான் உனக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணவா அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்கா. ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஊகாட்டு இருந்து ஒரே ஒரு மெசேஜ் வந்திருக்கு. தேங்க்ஸா, ஆளை பாருன்னு திட்டிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா வீடு வரைய வந்துட்டு. இங்க அதுக்குள்ள ஊகா சிங்கிக்கு நிறைய வாட்டர் மெலன் எல்லாம் கொண்டு போயிட்டு, சில்லுன்னு இருக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி, கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு எதுனா ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேக்குறான். நான் பழிக்கு பழி வாங்க போறேன் அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு ஊகா கேட்க, இல்ல இந்த மாதிரி சின்ன பிரச்சனையெல்லாம் எனக்கு சமாளிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லிடுறா. ஊகா அங்க இருந்து கிளம்பி போறான். நேரா அவனோட அந்த ரிப்பேர் பண்ற இடம் இருக்கும்ல, அங்க போயிட்டு ஐபி அட்ரஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான் யார் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா சிங்கி இருக்கால, அந்த ப்ரொஃபைல பாக்குறா. கமெண்ட் போட்டிருக்க ஒவ்வொருத்தங்களையும் பாக்குறா. அது ஒரு குட்டியான பொம்மை ஒண்ணு இருக்கு இந்த ப்ரொஃபைல் பிக்சர்ல. இந்த பொம்மையை தான் அந்த கேம்ல தோத்து போனால இங்கிலீஷ்ல, அந்த பொண்ணு எப்பவுமே வந்துட்டு அந்த பொம்மையை தான் பேக்ல மாட்டிருப்பா போல பேட்ச் மாதிரி. இப்ப அது அவளாதான் இருக்கும் அப்படிங்கறத சிங்கியே வந்து கண்டுபிடிச்சிடுறா. அவ குளிச்சுட்டு வெளியே வரும்போது அவளோட யூனிஃபார்ம் ரெடியா இருக்கு. ஊகா கிளீன் பண்ணி பக்காவா வச்சிட்டு இருக்கான். அதை எடுத்து போட்டுட்டு அவனுக்கு ஒரு செல்ஃபி ஒன்னு எடுத்து அமிச்சிட்டு, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சிங்கி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. ஸ்கூலுக்கு போறவ தோத்து போன டைரக்டா கூப்பிட்டு நீ தான் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அதை பத்தி நான் ஒன்னும் பெருசா கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண போறது இல்ல. ஏன்னா எனக்கு சீப் ட்ரிக்ஸ் எல்லாம் பிளே பண்றது பிடிக்காது. இந்த எக்ஸாம் வேணா மையமா வச்சுக்கலாமா, 2 பேரும் போட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல, தோத்து போனா கிரவுண்ட்ல 10 ரவுண்டு ஓடணும் ஓகேவா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. 20 ரவுண்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சிங்கி பெட் கட்டிட்டு இருக்கா. கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஊகா இருக்கான்ல, சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த போஸ்ட் எப்படியாவது டெலிட் பண்ணுங்க அப்படின்னு ஷியன் வந்து ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்டு கொடுத்துட்டு இருக்கான். ஊகா பாக்குறான், அதெல்லாம் நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல, நீ எது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு உங்க கசின் தானே, ஹெல்ப் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தோணலையான்னு கேட்க, நான் அவளுக்கு ஹெல்ப் பண்றது பண்ணாதது ஏன் இஷ்டம், ஆனா அதுக்கு நடுவுல நீ வரக்கூடாது அப்படின்னு ஊகா ஷியன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த தோத்து போன பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு தான் நம்ம ஊகாவோட முதுகுல கோடு போட்டு ஒரு பையன் ஜெயில இருக்கான்ல, அந்த பையனோட தங்கச்சி போல. சோ அந்த ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பானே, அதான் திருட்டு போன் எல்லாம் விற்பான்ல, அந்த பையன் ஃப்ரெண்டுங்கிற முறையில இந்த பொண்ணுக்கு காசு கொடுத்துட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டோட தங்கச்சினா எனக்கும் தங்கச்சி மாதிரி, சோ நான் உனக்காக கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல, என்ன அவன் என் அண்ணனே முதல்ல கிடையாது, அவனால என் உயிர் போறது எனக்கு பத்தாதா, புள்ளி பண்றாங்க எல்லாரும் சொல்லிட்டு அந்த பொண்ணு நேரா கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கா. கதவு கிட்ட போகும்போது ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு, ஏதோ கடை தான் வச்சிட்டு இருப்பா போல, அதை எடுத்துட்டு நேரா உள்ள போயிட்டு இருக்கா. சிங்கி கிட்ட இருந்து எப்போதும் தள்ளியே இருன்னு சொல்லிட்டு தான் அந்த லெட்டர்ல யாரும் எழுதி வச்சிட்டு இருக்காங்க. அதை பாத்துட்டு இருக்கும் போதே அங்கிள் வீட்டுலதான் இருப்பா போல, யாருமே இவளுக்குன்னு சொல்லிட்டு இல்லாதனால இந்த காசு அந்த அண்ணன் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொடுக்க ஆரம்பிக்க, அந்த அங்கிள் நல்லா குடிச்சிட்டு ஏதோ பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இவ்வளவுதான் காசா சீன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு 2 நோட்டு பிச்சைக்காரி மாதிரி தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி உள்ள போயிடுறான். இந்த பொண்ணு பயங்கரமா அப்செட் ஆயிட்டு இருக்கா. அடுத்த நாள் கிளாஸ்ல இருக்கும் போது ஷியன் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு சிங்கியே வெளியே வரா. இல்ல நான் போய் இந்த போஸ்டர் டெலீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உன் கசன் கிட்ட பேசினேன், ஆனா அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, இங்க பாரு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு என்ன அமிச்சிட்டான்னு சொல்ல, சிங்கி சிரிக்க ஆரம்பிக்கிறா. சிரிச்சுட்டே ஊகாக்கு, சார் என்ன பார்த்து கிழிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. பாடி கார்டு வேலைதான் நீ பாக்குறங்கிறத ஒத்துக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஊகா பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கா அமைதியா. அந்த போஸ்டர் ஒரு வழியா டெலீட் பண்ணிடுறான். அந்த போஸ்ட் அந்த இடத்துல இல்லவே இல்லை. இனிமே எல்லாரும் அதை பத்தி தான் கிளாஸ்குள்ள பேசிட்டு இருக்காங்க. சிங்கி கண்டுக்காத மாதிரி இருக்க,
அந்த ஒரு பொண்ணு போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட கட் பண்ணால அந்த கெட்ட பொண்ணு கூட, அவ அங்க வரா. சாரி, இதுக்கு மேல நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு அவளுக்கு ஒரு மில்க் கேன் எடுத்து கொடுத்து அவ கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டு பேச ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த பொண்ணு தோத்து போன பொண்ணு போயிட்டு இருக்கா. அவளுக்கு அதை பார்த்து இன்னும் இரிட்டேட்டிங்கா இருக்கு. அடுத்த நாள் டெஸ்ட் போல, அதுலதான் ஜெயிச்சிலனா தோத்து போனா 10 ரவுண்ட் ஓடணும் போல. அதனால நம்ம சிங்கி போயிட்டு விழுந்து விழுந்து படிக்க ஆரம்பிக்கிறா. எக்ஸாம்க்கு கால கரெக்டா போகும்போது 2 பொறுக்கி பசங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. யார் நீனு, எதுக்கு ஓவரா கண்டவங்கள்ட்ட நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சிங்கிய வம்பளுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பசங்களும் ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்க சிங்கி 3 தடவை போனை டேப் பண்ண ஆரம்பிக்கிறா. ஊகாக்கு நேரா கால் போயிருது. ஊகா நடக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான். மேப்ப போட்டு வேகமா சிங்கி இருக்கிற இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறான். சிங்கி ஓடலாம் தான் ட்ரை பண்றான். ஆனா முட்டு சந்து இருக்கு. சிங்கியோட பேக புடுங்கி எல்லாத்தையும் கீழே எல்லாம் கொட்டி பசங்க கலாச்சிட்டு இருக்கானுங்க. ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஊகா அங்க வந்துடுறான். 2 பேரையும் அடிச்சிட்டு, நீ போ எக்ஸாம்க்கு போ, நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்ல, உன்னை விட்டு எப்படி போறதுன்னு சொல்லிட்டு சிங்கி கேக்குறா. என்னை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், கிளம்பு கிளம்புன்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். சிங்கி வேகமா ஓடி வரா. ஆனா அதுக்குள்ள இங்கிலீஷ் டெஸ்ட் முடிஞ்சு போயிருது. மத்த டெஸ்ட் முடிஞ்சா இவளால இனிமே அட்டென்ட் பண்ண முடியுமா? இங்க நம்ம ஊகா அந்த 2 பேரையும் அடிச்சுட்டு நேரா கிளம்பி இந்த மெயின் இடத்துக்கு போயிடுறான். சிங்கி தான் அந்த பொண்ணை புள்ளி பண்றா போலன்னு சொல்லிட்டு சிங்கிய பயமுறுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருப்பான் போல, அந்த தங்கச்சியை வந்து காப்பாத்துற அப்படிங்கிற பேர்ல. அதுக்குள்ள ஆனா ஊகா, அப்படியா எவளையா நீ வந்து மிரட்டுறதுக்கு ஆள் அனுப்புற, இப்ப பாரு போலீஸ் வந்துருச்சுன்னு ஒட்டு மொத்தமா போட்டு கொடுத்துட்டான். போலீஸ் அங்க உள்ள வருது. என்னையா மாட்டி விடுற, உன்னை வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த பையனும் அங்க இருந்து கிளம்பி போறான். ஊகா நம்ம சிங்கி வர வரைய வெயிட் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சிங்கி எக்ஸாம் மத்ததெல்லாம் எழுதிட்டேன், இங்கிலீஷ் மட்டும் தான் அட்டென்ட் பண்ண முடியலன்னு சொல்றா. உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சான்னு கேக்குறா. என்ன பார்த்தா அடிபட்ட மாதிரியா இருக்கு, நீ ரொம்ப பயந்துட்டியான்னு கேட்க, பயந்துட்டேன் தான், அப்புறம் தான் நீ வந்துட்டியே அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. சரிவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஊகா கூப்பிட்டு இருக்கான். உன்னதான் ஓடுன்னு சொன்னல, யார பார்த்தாலும் ஓடி இருக்கணும்னு சொல்ல ஓடுன, ஆனா முட்டு சந்து வந்துருச்சு. புரியுதா, நீ சொல்ற எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணா கூட என்ன பாத்துக்கிறதுக்கு நீங்க வேணும், உனக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறா. ஊகாவே ஒரு நிமிஷம் வாயை மூடி போயிடுறான். கரெக்ட் தானோ அப்படின்னு. சிங்கியும் ஊகாவும் கிளம்புறாங்க. ஊகா அன்னைக்கு ஃபுல்லா வீட்டுக்கு போயிட்டு சிங்கி மறுபடியும் ஸ்கூலுக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா. அவளுக்கு உங்க சேஃப்டி இல்லைன்னு எதையோ யோசிக்கிறான். ஒரு லாக்கர் ஒண்ணு வச்சிருக்கான். அதை ஓபன் பண்ணா அவனோட ஸ்கூல் டைம்ல வாங்கின யூனிஃபார்ம், அவார்டு, சர்டிபிகேட்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கு. அடுத்த நாள் காலையில மார்க் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்தா நம்ம சிங்கி கொஞ்சம் கம்மியா தான் வாங்கியிருக்கா. என்ன நல்ல மார்க் வாங்குவான்னு நினைச்சேன்னு எல்லாரும் யோசிக்க, அவ இங்கிலீஷ் டெஸ்டே அட்டென்ட் பண்ணல, அப்பயுமே அவ இவ்ளோ ஸ்கோர் வாங்கியிருக்கா. மத்த எல்லாத்துலயும் 90 சொல்லிட்டு 95 வாங்கியிருக்கா. ஒரு வேலை இங்கிலீஷ்ல ஒரு 80 வாங்கியிருந்தா கூட அவ எல்லாருமே மிஞ்சிருப்பா. அது பாரு, புரியுதா, அவ இங்கிலீஷ்ல 100 வாங்கியிருந்திருப்பா. அப்பனா டாப்ல எப்படி போயிருப்பா? இன்னும் 2 எக்ஸாம் வராம இருந்தா கூட நம்ம எல்லாரோட டோட்டல்ல அவதான் கூட இருந்திருப்பா போல. அவ வராதனாலதான் நீ இப்ப கூட இருக்கன்னு சொல்லிட்டு அந்த தோத்து போன பொண்ணு கிட்ட சொல்ல ஆரம்பிக்க, சிங்கி எங்கன்னு எல்லாரும் தேடுறாங்க. பார்த்தா தோத்து போயிட்டோம்ல, அதனால கிரவுண்ட்ல இறங்கி ஓட ஆரம்பிக்கிறா. இவ ஓடுறது எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப 20 ரவுண்ட் ஓடணும். இவ ஓடிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுது. மூச்சு வாங்கி நின்னுட்டு இருக்கா. கரெக்டா அப்ப யாரோ உள்ள ஓடி வராங்க. நிக்காதவா, ஓடலான்னு கூப்பிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஊகாதான். ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு முறைப்படி ஸ்கூல்ல பையனா சேர்ந்து உள்ள வந்துட்டு இருக்கான். சிங்கியும் ஊகாவும் சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சிங்கி பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. ஊகாவை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. புது பையன் அப்படின்னு பேசுறாங்க. நிறைய பேருக்கு ஊகாவை தெரியல. புதுசா வந்தவங்களுக்குலாம் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான்ல, இந்த பையனுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கான், மேக்ஸ் எல்லாம் கரைச்சு குடிச்சிருவானா, சூப்பரா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுவானான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஊகா வந்து உட்காந்துடுறான். பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு தலையில கிரீடோ எல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்காங்க. நீ எதுக்கு திரும்ப ஸ்கூலுக்கு வந்தேன்னு எல்லாரும் கேக்குறாங்கன்னு சிங்கி கேட்க, படிச்சு பட்டம் வாங்கறதுக்கு தான் அப்படின்னு ஊகா சொல்றான். சிங்கி பிரேக்ல அங்க இருந்து வெளியே போறா. இவனுக்கு ஒண்ணு தெரியுமா, சிங்கியும் ஊகாவும் கசின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது எனக்கு தெரியுமேன்னு தோத்து போன பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு இப்படி என்ன காப்பாத்துற மாதிரி கசின் வரல பாருன்னு இன்னொரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. இங்க டீச்சர் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு ஊகாவோட அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்திருக்காரு. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்க. நம்ம ஊகாவோட அம்மா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பாக்குறாங்க. இந்த 2 பேருக்கும் ஜோடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிங்கி கால ஓடி போயிட்டு கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. ஊகா பாத்துட்டு இருக்கான். ஊகா ஒரு 2 கில்லு வேற கிள்ளி விட்டுட்டு இருக்கா. நீ நிஜமாவே வந்திருக்கியா, கனவான்னு தெரியலடா அப்படின்னு சொல்ல, கிள்ளிட்டியா இல்ல உன் நெத்திலே 2 அடி அடிக்கவா அப்படின்னு ஊகா கேக்குறான். என் மேல தூள் மேல ஏறிக்கோ, நான் உன் தூக்கிட்டு போறேன், இப்படி ஸ்லோவா நடந்தனா பஸ் ஸ்டாப்க்கு போறதுக்குள்ள பஸ் போரும்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு வந்து பஸ் ஸ்டாப்ல நிக்க ஆரம்பிக்கிறான். நேரா கிளம்பி ஊகா வீட்டுக்கு வர அவங்க அம்மா கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஸ்கூல் பையன் மாதிரி அழகா மண்டையை வைக்கலாம், தலையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ ஸ்கூலுக்கு போனதுல ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.